முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் பார்க்குறது இன்றைக்கி அளபடை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா, அளபடையை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயிர் அளபடை, இன்னொன்று ஒற்றளபடை என இரண்டாக பிரிக்கிறாங்க. அளபடை என்ன அப்படின்னா, ஒரு செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக அதற்கு இனமான எழுத்தை அந்த இடத்தில் சேர்த்து கூறுவது, அதுதான் அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அப்போ உயிரெழுத்துக்கள் அளபெடுத்தால் உயிரிழப்படை, ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்தால் ஒற்றளபடை என இரண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இசைக்கெடி மொழி முதல் இடை கடை நிலை நெடில் அளபேலும் அவற்றவற்றில் இனக்குறில் குறியே. இப்போ உயிரெழுத்துக்கள் அளவெடுக்குது அப்படின்னா அதற்கு இனமான எழுத்துக்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா குறில் எழுத்துக்கள் தான் அதுக்கு அளபடியாக வரும். சரியா? இப்போ ஈ இருக்குது, நெடில் ஈ இருக்குது அப்படின்னா அதுக்கு இனமான குறில் எழுத்து தான் அந்த இடத்துல அளபெடுக்கணும். அதுதான் சரியா? அந்த இடத்துல ஈக்கு அடுத்தது ஐ அளபெடுக்கணும் அப்படின்னா அது அளபெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, செய்யுளில் ஓசை குறைந்தால் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்ற நெட்டெழுத்துக்கள் ஏடும் அவ்வோசையை நிறைவு செய்ய தத்தம் மாத்திரை மிகுந்து ஒழிக்கும். அவ்வாறு அளவெடுத்தமையை அதை அறிதற்கு அவற்றின் பின் அவற்றுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் வரி வடிவில் அடையாளமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெடில் எழுத்து இருக்குன்னா அந்த இடத்துல அளவெடுக்குது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா குறியில் எழுத்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அப்போ அதற்கு இனமான எழுத்து ஆ வந்தால் அதுக்கு இனமான எழுத்து ஆ தான் வரணும். சரியா? ஈ வந்தால் அதுக்கு இனமான எழுத்து ஈ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அளபடைக்கு வரையறை சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த இடத்துல அளபெடுக்கும்னு பார்த்தோம்னா 3 இடத்துலையும் அளபெடுக்கும். முதல், இடை, கடை என்கின்ற 3 இடத்திலும் அளவெடுக்கும். அது என்ன சார் முதல், இடை, கடை அப்படின்னு பார்த்தா, ஒரு வார்த்தையில் முதல் எழுத்தாக வரக்கூடிய இடத்துலையும் என்ன பண்ண அப்படின்னா அளபெடுக்கும். அடுத்தது பார்த்தா நடுவில் வருகின்ற இடத்துலையும் இடையில் வருகின்ற இடத்துலையும் அளபெடுக்கும். மூன்றாவதாக பார்த்தோம்னா கடைசியிலும் என்ன பண்ணோம் அப்படின்னா அளபெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கம் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விளக்கு உரையில் ஓதல் வேண்டும் அப்படின்னா மொழிக்கு முதலில் அளபெடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஓ நெடில், அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அதுக்கு இனமான குறில், இப்படி தான் அளபெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை கூட சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, மொழிக்கு முதலில் அளபெடுத்தது. அடுத்து பார்த்தோன்னா செராய் வாழிய நெஞ்சி, இதில் எங்கே சார் இருக்குது நெடில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செரா ரான்றது இல்லையா, இர் ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கும் போது என்ன பண்ணால் அது உயிரெழுத்தாக மாறுது. அதற்கு இனமான எழுத்து குறில் எழுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆ வந்திருக்கு. அப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னா மொழிக்கு இடையில் வந்துள்ளது. செரா என்பது மொழிக்கு இடையில் வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம்படா பறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே வந்திருக்குன்னா மொழியின் இறுதியில் வந்திருக்கு. எப்படின்னா படா இட்டு ப்ளஸ்ஸு ஆ படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதுக்கு இனமான எழுத்து குறியில் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அளபெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அப்போ 3 இடத்துலையும் முதல், இடை, கடை என்கின்ற 3 இடத்துலையும் என்ன பண்ணுது அப்படின்னா உயிரிழப்படையானது அளபெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனி செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசையை தருவதற்காக ஒரு சொல் மற்றொரு சொல்லின் இசையை நிறைவு செய்வதற்காகவும் அளபடைகள் வருதல் உண்டு. இனிய ஓசைக்காக வரும் அளபடை இன்னிசை அளபடை. இனிய ஓசைக்காக வரக்கூடிய அளபடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னிசை அளபடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எள்ளாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அப்போ கெடுப்பதும் சரியா, அந்த இடத்துல தூ என்பது நெடிலாக வந்திருக்கு. சரியா? இத்து ப்ளஸ்ஸு ஊ தூ என்று வந்திருக்கு. அதற்கு இனமான எழுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா குறில் பக்கமே ஊ வந்திருக்கு. சரியா? அது கீழே கீழே பார்த்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பது ஊம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுப்பதும்னா இத்து ப்ளஸ்ஸு ஊ. சரியா? நெடில் ஊ, அதுக்கு இனமான எழுத்து ஊ, குறியில் என்ன பண்ணியிருக்கு அந்த இடத்துல அளபெடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இசையை தருதலால் இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு சொல் மற்றொரு சொல்லின் இசையை நிறைவு செய்ய வரும் அளபடையை சொல்லிசை அளபடை. அப்போ இசையை அளபெடுக்க வந்தால் அது இன்னிசை, சொல்ல அளபெடுக்க வந்தால் அது சொல்லிசை அப்படின்னு சொல்கிறாங்க. உரன் நசையி உள்ளம் துணையாக சென்றார்
துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளன். இங்கே உரநசை வரநசை என இருந்தால் செய்யுளில் ஓசை குறையாது. ஆயினும் விருப்பம் என பொருள் தரும் இசை என்னும் பெயர் சொல் விரும்பி என வினையச்ச பொருள் பொருட்டு வினையச்சம் சொல்லுவதற்கு நசையி நசையி சை சை அப்படி சரியா இச்சு ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சை அதுக்கு இனமான எழுத்து இ வந்திருக்கு. இது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் இது வரைக்கும் வந்து அதுக்கு இனமான எழுத்து தானே வந்திருக்கும், இந்த இடத்துல இச்சு ப்ளஸ் ஐ சை தான் வந்திருக்கு, அதுக்கு இனமான எழுத்து எப்படி ஈ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கு குறில் கிடையாது, அவுக்கும் குறில் கிடையாது. அதுக்கு இனமான எழுத்து என்னன்னு பார்த்தோன்னா ஐக்கு ஈயாகவும் அவுக்கு ஊவாகவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என உயிரிழப்படைகள் செய்யுள் இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என மூன்றாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒற்று அளபடை, ஒற்று அளபடை உயிரிழப்படையை பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா ஒற்று அளபடை. ஒற்று எழுத்துக்கள் எப்படி அளபெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்று எழுத்துக்கள் பார்த்தோம்னா 10 எழுத்துக்கள். சரி, அந்த 10 எழுத்துக்களும் எப்படியெல்லாம் அளவெடுக்குது. உயிரெழுத்துக்களை பார்த்தோம், முதல் இடை கடை 3 இடத்துலையும் அளவெடுக்குதுன்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்களை பார்த்தோம். ஆனால் ஒற்று எழுத்துக்கள் இடையிலும் கடையில் மட்டும்தான் அளவெடுக்கும், முதலில் அளவெடுக்காது. என்ன காரணம் அப்படின்னா தமிழில் எந்த ஒரு வார்த்தையும் முதலில் மெய்யெழுத்துக்களை கொண்டு தொடங்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, முதலில் என்ன பண்ணாது, அது அளவெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒற்றளபுடைய வகைகள் வந்து 42. என்னென்ன அப்படின்னா ஞ ஞ ந ந ம ந வ ய ள ள ஆயுதம் அளவாம், குறிலினை குறில் கீழ் இடைக்கடை மிகலே அவற்றின் குறியாம் வேறே. எங்கெங்கே அளவெடுக்கும்னா குறிலினைக்கு கீழ் அளவெடுக்கும், குறில் கீழ் அளவெடுக்கும். அது எங்கெங்கே அளவெடுக்கும்னா இடையிலையும் கடையில் மட்டும்தான் அளவெடுக்கும். இடைனா இடைப்பகுதியும் கடைனா கடைசி பகுதியில் மட்டும்தான் அது அளவெடுக்கும். செய்யுளில் ஓசை குறைந்தால் ஞ ஞ ந ம ந வ ய ள ள ஆயுதம் என்னும் 11 எழுத்துக்களும் குறிலினையும் பின்னும் குற்றெழுத்தின் பின்னும் மொழிக்கு இடையிலும் கடையிலும் அவ்வோசையை நிறைவு செய்ய தத்தம் மாத்திரையின் மிகுந்து ஒலிக்கும். அவ்வாறு அளவெடுத்தமையே அறிதலின் அவற்றின் பின் அவ்வெழுத்துக்களே அடையாளமாக வரி வடிவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்க, கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள் விளக்க உரையில். இலங்கு வெண்பிறை. அப்போ இங்கு என்ன பண்ணுது அப்படின்னா 2 இடங்களில் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, அளவெடுத்திருக்கு. இலங்கு என்பது ஒரு இங்கு வந்தாவே போதுமானது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு இனமான இன்னொரு எழுத்து அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்கு இடையில் வந்துச்சு அப்படின்னா குறிலினை கீழ். அப்போ குறிலினை எது அப்படின்னா குறில் 2 குறில் வரணும். அப்போ ஈயும் குறில் லாவும் குறில். அந்த குறிலினையின் கீழ் என்ன வந்துச்சு, அந்த ஒற்று இழப்படை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அடுத்து வந்து எங்கு இறைவன். நாம் இப்போலாம் எழுதும் போது என்ன பண்ணுவோம்னா எங்கு இங்கே ஒரு இங்கு போட்டு எழுதிடுவோம் இறைவன். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, 2 இங்கு வந்திருக்கு. அதற்கு இனமான எழுத்துக்கள் 2 வந்திருக்கு. இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா குறில் கீழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏ என்பது குறில், அது கீழே என்ன பண்ணியிருக்கு, அளவெடுத்து வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுவும் இடையில் அளவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா மடங் கலந்த அப்படின்னு சொல்கிறாங்க. மடங் அப்படின்னு பார்த்தோம்னா குறிலினை கீழ். ஏன் அப்படின்னா மாவும் குறில் டாவும் குறில், அந்த குறிலினை கீழ் இங்கு 2 முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எது வரும்னா குறிலினையின் கீழ் இது அளவெடுத்திருக்கு. அடுத்தது அங்கணிந்த. அங்கணிந்த அப்படின்னா ஆ என்பது குறில், இங்கு என அளவெடுத்திருக்கு, குறில் கீழ் அளவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. விளங்கி வீங்கியருள் அப்படின்னு சொல்கிறாங்க. விளங்கி அப்படின்னா இங்கே சொல்லிட்டாங்க ஆயுதமும் என்ன பண்ண அப்படின்னா ஒற்றளபடை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆயுதத்தையும் கொண்டாந்து சொல்கிறாங்க. விளங்கி விளங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயுத எழுத்துக்களை இடையில் வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. இதுவும் வந்து குறிலினை கீழ் ஒரு அளவெடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃகு இளங்கிய அப்படின்னு பார்த்தோன்னா எஃகு குறில் கீழ் அளவெடுத்தது ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. சரி, இந்த 11 எழுத்துக்களும் 4 இடங்களில்
அளபெடுப்பதனால என்ன பண்ணிட்டாங்க 11 × 4 44 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. 2 இடத்துல மட்டும் வருதில்ல, குறிலினை கீழ்கடை குறிலினை குறிக்கீழ்கடை என்னும் 2இல் மட்டும் ஆயுதம் கழிக்க அப்படின்னு என்ன பண்ணுதாங்க, அந்த கடைசியில் மட்டும் என்ன பண்ணுது ஆயுத எழுத்தானது வராது. அது 2 மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டெழுப்படையோட வகைகள் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா 42 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா குற்றிய லிகரம். சரியா, குற்றிய லிகரம் அப்படின்றது குறுமை ப்ளஸ் இயல்பிகை ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா குறுகிய ஓசை கொண்டு ஒலிக்கக்கூடியது இது குற்றிய லிகரம். சரியா, குறுகிய ஓசை அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லா எழுத்துக்களும் ஒரு மாத்திரை 2 மாத்திரை அளவில் இருந்தால் குற்றிய லிகரம் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அரை மாத்திரையாக ஒலிக்கும். அப்போ என்ன பண்ணுது, அந்த மாத்திரையுடைய அளவு குறையுது, அதுதான் குறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இதனுடைய வகைகள் எத்தனை பார்த்தோன்னா 37 வகைகளாக சொல்லப்படுறாங்க. எகரம், வரக்குரல், முந்திரி, இகரமும், அசைச்சொல், மியாவி, இகரமும் உரிய. அப்போ அசைச்சொல் என்பது எப்படின்னா மியா என்கின்ற வார்த்தை. இந்த குற்று இலக்கணம் வந்துச்சு அப்படின்னா இந்த மியா என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இது அசைச்சொல். கேன் மியா, சென் மியா அப்படின்ற வார்த்தைகள் கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எகரத்தை முதலிலே உடைய சொல் வருமொழியாய் வர குற்றியலகம் தீர்ந்த இகரமும் முன்னிலை அசைச்சொல்லியாக மியா என்பதில் மகரத்தின் மேலுள்ள இகரமும் குற்றியலகரங்கள் ஆகும். குறைந்த ஓசையை உடைய இகரம், எனவே இதற்கு மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாகு ப்ளஸ் யாது, நாகியாது, இது நெடில் தொடர் குற்றியலுகரம். இதை எப்படி நெடில் தொடர் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் என்னென்னா குசுடு துபுரு, கு சு டு து பு ரு, இந்த 6 எழுத்துக்களும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குற்றியலுகர எழுத்துக்கள். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தை பற்றி என்ன பண்ணால் நா என்பது 2 மாத்திரை அளவை கொண்டு முடிந்தது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நாகு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்லிட்டு சேரும்போது அந்த கு இக்கு ப்ளஸ் உ, கு என்பது என்ன பண்ணுது உகரம் இகரமாக மாறுது. சரியா, நாகியாது அப்படின்னு சொல்லிட்டு நாகியம்னா இக்கு ப்ளஸ் இ கீயாக மாறுது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குற்றிய லிகரம். அந்த ஓசை என்ன பண்ணுது, ஒரு மாத்திரையிலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறுகி அரை மாத்திரையாக ஒலிக்குது. அடுத்து பார்த்தோன்னா வரகு ப்ளஸ் யாது, வரகி யாது. வரகு என்பது வந்து உயிர் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் கூவுக்கு முன்னாடி வந்து நெடில் வந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணோம் சரி நெடில் தொடர்னு சொல்லிட்டோம். ஆனால் வரகு ரா தான் வந்திருக்கு, அது எப்படி உயிர் தொடர் குற்றியலகரமாக ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இரு ப்ளஸ் ஆ ரா அன்ட்டு பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராவானது உயிர் தொடராக வருகிறது, ஆ வந்து உயிராக வருகிறது. அதனால் இது என்ன பண்ணுறாங்க உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அப்போ வரகியாது இதுவும் என்ன பண்ணுச்சு உகரம் இகரமாக திரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குரங்கு ப்ளஸ் யாது, குரங்கியாது. இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா அந்த கூவுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன பண்ணுறதா இங்கு. சரி, இங்கு வந்ததுனால என்ன பண்ணுறாங்க இது மென்தொடர் குற்றியலுகரம் என்றும். அடுத்து பார்த்தோம்னா எஃகு ப்ளஸ் யாது, எக்கியாது. இது ஆயுத எழுத்து வந்ததுனால் இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்றும். கொக்கு ப்ளஸ் யாது, கொக்கியாது என வன்தொடர் குற்றியலுகரமும். ஏன் அப்படின்னா கூவுக்கு முன்னாடி கா வருது, வள்ளின எழுத்துக்கள் தெரியும் கசட தபர, அப்போ கா வந்துடுச்சு, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது கொக்கியாது. தெல்கு ப்ளஸ் யாது, தெல்கியாது. இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இடையினம். சரி, இடை எழுத்துக்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க தெல்கியாது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தோன்னா 6 வகைகள், இதில் இருக்கிறது 6 36 வகைகள் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு அந்த மியா அசை சொல்லாகிய மியாவையும் சேர்க்கும்போது எத்தனைன்னு வருதுன்னு பார்த்தோம்னா 37ஆக வருது. சரியா, அப்போ குற்றியலுகருடைய வகைகள் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா 37 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குற்றிய லுகரம். சரியா, இதுவும் வந்து என்ன பண்ணுது தனக்காண்ட ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி அரை மாத்திரையாக ஒலிக்குது. இதனுடைய வகைகள் எத்தனை பார்த்தோம் அப்படின்னா 36. நெடிலோடு ஆயுதம், உயிர்வழி, மெலி, இடை, தொடர்மொழி இறுதி, வன்மையூர் உகரம், அக்கும், பிறமேல் தொடரும் பெருமே. தனி நெட்டெழுத்துக்கள் ஏழும் ஆயுதம் 1 சொல்லுக்கு நடுவிலும் இடையிலும் வராத அவுகாரம் நீங்கிய உயிர் 11 வல்லினமை 6 மெல்லினமை 6 வெள்ளெழுத்துக்களோடு தொடரா வகரம் நீங்கிய இடையினமை 5
ஆகிய 36 எழுத்துக்கள் ஒன்றினால் ஈற்றுக்கு அயிரெழுத்தாக தொடரப்பெற்று சொல்லின் இறுதியில் வல்லின மெய்கள் யாதாயினும் ஒன்றின் மேல் ஏறி வரும் உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகும். இவற்றுள் ஆயுதத்தொடர் முதலிய 5 தொடர்களையும் பிற எழுத்துக்கள் ஒன்றோ பலவோ இயன்றெழுத்தை தொடர்ந்து வரும். விளக்க உரை சொல்கிறாங்க பாருங்கள். ஈற்றுக்கு அயிலெழுத்தை கொண்டு குற்றியலுகரத்தை 6 வகை தொடராகவும் 36 வகைகளாகவும் கொள்ளுதல் வேண்டும். 6 வகை தொடர்னா 6 வகைகளாகவும் 36 வகைகளாகவும் சொல்லணும். நெடில் தொடர் குற்றியலுகரம் சரியா? நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை அப்படின்னா 6. ஆயுத தொடர் குற்றியலுகரம் 6. உயிர் தொடர் குற்றியலுகரம் 6. வன் தொடர் குற்றியலுகரம் 6. மென் தொடர் குற்றியலுகரம் 6. இடைத்தொடர் குற்றியலுகரம் 6 என மொத்தம் 36 வகைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லப்படுறாங்க. சரியா? இதை நம்ம பார்க்கலாம். இங்கேயே ஈற்றெழுத்தை கொண்டு குற்றியலுகரத்தை 6 வகைகளாக கூறியது நோக்கம் பின்னி புணரில் எடுத்துவதற்கு ஆகும். இது முன்மொழிந்து கோடல் என்னும் உத்தி. இது என்ன உத்தி பயன்படுத்துகிறாங்கன்னா முன்மொழிந்து கோடல் என்கின்ற உத்தியை பயன்படுத்துகிறாங்க. தனி நெடில் 7 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அ ஆ ஆ இ உ ஏ ஓ ஔ ஐ இதெல்லாம் வந்து தனி நெடில் 7 அது கூட அளவு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆயுதம் 1 ஆயுதம் ஒரு இடத்துல தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவுகாரம் நீங்கிய உயிரெழுத்துக்கள் வந்து 12. அதில் வந்து அவு மட்டும் நீக்கிட்டு அப்படின்னா 11. வல்லினமாறு மெல்லினமாறு பகரம் நீங்கிய இடையினம் 5 மொத்தம் எத்தனை அப்படின்னா 36 வகைகளாக சொல்லப்படுறாங்க. சரியா? இதை மீதி நாளைய வகுப்பில் பார்க்கலாம்.